வணக்கம், நான் சுரேஷ். இப்போ என்னென்னா கடை பூட்டிட்டோம். இனி கடற்கரை போகிறோம். அப்போ மீன் வீசுகிறாங்க. புளியானம் போய் கவர்மெண்ட்டு எங்களை கால் பண்ணியிருக்காங்க. போவோம். அங்கே வீடியோ காட்ட இருட்டாக இருக்கும். வெளிச்சமாக இருந்தால் காட்டுறோம். வேறு என்ன வாங்கோ, வீடியோக்குள்ளே போவோம். Pallaro, setta dia. Main road அடுத்த மோடு இல்லாத செட்டா விழுந்திருக்கும். சரி, இப்போ நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். கடற்கரைக்கு உள்ளே போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க. நாங்கள் புளியானம் வைக்க போகின்றோம். பாருங்கள் மக்களே. மீன் இல்லையா? பட்டுதா கலருங்கள். புளியானம் ஆரம்பமாகிட்டுது. என்ன சட்டியை விட்டுட்டு வந்துட்டோம் மக்களே. திடீரென்று நீங்கள் எனக்கு எங்கள் இட்லி சட்டியில் புளியானம் வைக்கணுமெண்டு அங்கே திடீர் தயாரிப்பு. உடனே இட்லி சட்டியில் இட்லி அவிக்கல. மீன் நோண்டி கொண்டிருக்கோம். புளியானம் கடல் பாருங்க அப்படி அடிக்க சத்தம் தான் கேட்கும். ஷர்ட்டா என்ன இது? ஷர்ட்டா இருட்டு காலையே தெரியல. தெளிவும் கதைக்கு தெரியும். அங்கே இருட்டல் மக்களே பயங்கர சூடாக இருக்கு. புளியானம் தண்ணி கொதிச்சுட்டு மீனை போடுறதுன்னு ரக்குறது தான். மிளகா அவிச்சு துவைச்சி போட்டு போடுறோம் புளியானத்துக்கு. இந்த உரைப்பா புளியானம் சாப்பிட்றதுக்கு. நாளைக்கு புளியானம் சாப்பிட்டா கேட்கணும். எங்கடா புளியானத்துக்கு விரட்டும் உண்டு. ஒரு பொதியோட ரக்கணும் கிண்டி போட கிண்டினா மீன் கரைஞ்சி ஓடும். வாருங்கள், வாங்கடா வந்து சாப்பிட்டு பாருங்க. இந்த புளியானத்தை வந்து பாருங்க. என்னது இந்த புளியானத்தை நேற்று அப்படி நல்லதான் இருக்கு. தண்ணி வேணும். தண்ணி கொஞ்சம் கடல்ல அழியந்து ஊற்றுங்க உப்பாட. அவ இப்போ இது பெரிய சட்டியில் கடற்கரை இப்படி குலுகி மஞ்சள் திரட்டுறோம். அடுத்த கட்டம் வந்து பொரிக்க போகிறோம். கடற்கரை வழியை செய்கிறது ஒரு கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்தது உப்பு போட்டாச்சு. உப்பும் போட்டு கொடுக்குறோம். அந்த கை வச்சு முள்ளுகள் குத்தினாலும் புளியானம் ராக்கி அவிஞ்சிட்டு ராக்கி வச்சாச்சு.
பாக்கலே பாருங்க. ஓகே, கரண்டி எடுத்து மூடு. மீனை பார்த்தீங்களோ? ஓகே பாய், மறு வீடியோ. இப்போ நாங்கள் என்ன விடுறோம் மீன் பொறிச்சு இது 2ஆம் முறையாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். சாப்பிட்றதுக்கு ஆகல இல்லை.